அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. தம்பி சார் என்ன பாரு சொல்லுங்க சார். உடனே என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும் சார். நிறுத்து. நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். சாப்பிடறதுக்கு உடனே என்ன கிடைக்கும் அதை சொல்லு. இட்லி சூடா இருக்கு சார். சரி, ஆளுக்கு ஒரு பிளேட் இட்லி எடுத்துட்டு வா, போ. சரிங்க சார். ம். ஒண்ணுமே ஐடியா கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு கல்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் மல்லி. இருட்டுல கல்ல எறிகிற மாதிரி தான் கண்டிப்பா ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னு? அந்த சுடர் கண்டிப்பா ஒரு திருடிதான், அது நமக்கு நல்லா தெரியும். அவ தைரியமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா அவ பதட்டத்துல தான் இருப்பா. ஏதாவது ஒரு பக்கம் நாம கல்ல எறிஞ்சோன்னு வை, கண்டிப்பா அவ பதட்டப்படுவா, வளருவா, ஏதாவது கண்டிப்பா அவ ரியாக்ட் பண்ணுவா. அப்போ கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. எவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கோம். அவ இருந்த பழைய கேங்கையே புடிச்சு உள்ள வச்சிருக்கோம். அங்க இருந்தே அவளுக்கு எதிரா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி நான் சின்ன விஷயத்த பண்ணி அவளை அசைக்க முடியும்? பெரிய விஷயத்தை விட சின்ன விஷயத்துல தான் சீக்கிரம் பலன் கிடைக்கும். இரு, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். ஏமல்லி, இப்படி ஒரு விஷயத்த பண்ண என்ன? என்னென்ன? இப்படி ஒரு விஷயத்த பேசி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா? அது நம்ம நம்பர்ல இருந்து போனா எப்படி நம்புவா? அது ஒண்ணு இருக்குல்ல. சரி, நான் ஒரு வழி பண்றேன். சார் வைப்பா. இவர் ஆர்டர் சார். சரி, ஓகே. மேடம். தம்பி தோசை இருக்கா தம்பி? இருக்கு சார். ஒரு தோசை சொல்லு. அப்புறம் தம்பி, என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் ஒரு போன் பண்ணணும். உன் போன் கொஞ்சம் தெரியும். ஓகே சார். கொடு கொடு. லாக் ஓபன் பண்ணிடு. ஓகே சார். நாங்க சார். தேங்க்யூப்பா. ஹாய் கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம். நீ விரும்பின மாதிரியே உன் கழுத்துல தாலி ஏற போகுது. உன் வாழ்க்கையே மாறப்போகுது. அவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சியில நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அதனால நாளைக்கு நான் அங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன். உன் முன்னாடி வந்து நிப்பேன். என் முன்னிலையில தான் உன் கல்யாணமே நடக்கும். ஹாய் கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம். உன் வாழ்க்கையே மாற போகுது. அவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சியில நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? என் முன்னிலையில தான் உன் கல்யாணமே நடக்கும். அண்ணா, அப்படியே வேற ஒருத்தர் பேசின மாதிரி இருக்கு. அதுதாம்மா எனக்கு வேணும். சும்மா அனுப்பி வைப்போம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். தம்பி சார். பாப்பா. சொல்லுங்க சார். தம்பி பேசிட்டேன். அப்புறம் தோசை எல்லாம் வேணாம், கேன்சல் பண்ணிடுங்க. இட்லி மட்டும் போதும். இந்த மெசேஜ பார்த்துட்டு ஹொசூர்ல இருந்து யார் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்கன்னு தலைய பிச்சுப்பா. அவ நிம்மதி இல்லாம இருப்பா. யாரா இருக்கும்னு குழம்புவா. அது ஏதாவது பண்ணும், அதுல ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். சரி, நீ கவலைப்படாத, சாப்பிடு. ரகு எப்பவுமே இப்படிதான், அவசரத்துக்கு கிடைக்கவே மாட்டான். இங்க ஒருத்தி கத்தி மேல நடந்துகிட்டு இருக்காளே, அவகிட்ட இருந்து எப்ப வேணாலும் கால் வருமேங்கிற அந்த என்ன வேண்டாம், அசால்ட்டா இருப்பான். அவனுக்கு என்ன, இங்க நெருப்புல நிக்கிறது நான் தானே. அக்கா, என்னக்கா ஏதோ தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? புலம்புறேனா? நானா? இல்லையே. போச்சுடா, புலம்புனதே தெரியாம இருக்கா? ஓ, அத கேக்குறீங்களா? நாளைக்கு எல்லாம் சரியா நடக்குமா, நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்குமான்னு யோசிக்கிட்டு இருந்தேன். அத வாய் விட்டு பேசிட்டேன் போல இருக்கு. அக்கா, நானும் ராஜிமாவும் உன் கூட தானே இருக்கோம். நீ ஏன் பயப்படுற? உன் கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் வராது, நீ தைரியமா இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.